பாவம் ஆண்கள். காலம் எங்கோயோ போய்க் கொண்டு இருக்கிறது. ஆண்கள் கட்டுப்பாட்டில் பெண்கள் இருந்தது போய் பெண்கள் விருப்பம் போல் ஆண்கள் நடந்தால்தான் காலம் தள்ள முடியும் என்ற நிலை உள்ளது. இரண்டுமே தவறுதான். ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. மன அழுத்தம், கோபம், பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும். குழந்தைகளை வளர்க்கும் முறையை பொறுத்தே ஒரு நாட்டின் எதிர்காலம் உருவாகிறது. ஒரு குழந்தை நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என சொல்லிவிட்டு ஏதாவது மனஸ்தாபம் ஏற்படும் போது மனைவியை பார்த்து அவள் கிடக்கிறாள் முட்டாளென கணவர் கூறுகிறார். அன்னை தவறு செய்தால் தனிமையில் கூற வேண்டும். குழந்தை முன் தாயையோ அல்லது குறையையோ கூறக்கூடாது. அதேபோல் ஆண்கள் தவறு செய்தால் பெண்கள் அதை தனிமையில் கண்டிக்க வேண்டும். வீட்டில் ஒரு பிரச்சினை ஏற்படும் போது தாய்க்கும் மனைவிக்கும் நடுவில் மாட்டி தவிப்பது ஆண்கள் ஆணழக்கூடாது என சிறு வயதிலேயே சொல்லி வளர்த்து அவர்கள் குமரலையும் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். எனவே கணவரின் குணத்தை புரிந்து அனுசரித்து விட்டு கொடுத்து குடும்பத்தை நல்ல விதம் நடத்தி ஆணுக்கு உரிய மதிப்பு மரியாதையை கொடுத்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.